வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதய டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதய டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணீஸ்வரன் மற்றும் புஷ்கரணி ரவீந்திரன். தொடர்பான உள்நாட்டு செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு தீர்மானம் தொடர்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முடிவு எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை அறிவிக்கப்படும் என தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் சட்டத்தரணி நா. ஸ்ரீகாந்தா தெரிவித்துள்ளார். யாழில் உள்ள தனியார் விடுதியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். மேலும் தமிழ் பிரதிநிதித்துவத்தை பாதுகாக்கும் பொருட்டு அம்பாறை மற்றும் திருகோணமலையில் தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகள் இணைந்து போட்டியிட முடியும் என தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. ராயபக்சர்கள் திருடர்கள் என்றால் உடனடியாக சட்டத்தினை அமுல்படுத்தி அதன் உண்மைத்தன்மையினை நிரூபிக்குமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் கோரிக்கை விடுத்துள்ளார் என்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், இந்நாட்டில் அரசியல்வாதிகள் திருடர்கள், ஊழல்கள், துஷ்பிரயோகங்கள் மலிந்துள்ளன. இதனால் தான் இந்நாடு முன்னோக்கி செல்லாது பின்னடைவையே சந்திக்கின்றது என்றெல்லாம் மக்கள் விடுதலை முன்னணியினர் தொடர்ந்து மக்களுக்கு தெரிவித்து வந்தனர். ஆனால் கடந்த காலங்களில் ஊடக சந்திப்புகள் நடத்தி நாடகமாடியோர் மீண்டும் அதே பணியினை செய்கின்றனர். நாம் கூறுவது என்னவென்றால், அரசு தலைமையும் கிடைத்து அமைச்சரவையும் நியமிக்கப்பட்டு அனைத்து வகையான அதிகாரங்களும் கிடைத்தும் மீண்டும் ஊடக நாடகத்தினையே நடத்துகின்றனர். ஏதும் ஒரு இடத்தில் திருட்டு இடம்பெற்றிருந்தால் ஊடக நாடகங்களை முன்னெடுக்காது தயவு செய்து குறித்த நபருக்கு எதிராக முறைப்பாடு செய்து போலீஸ் விசாரணைகளை நடத்தி அவர்களை கைது செய்து சட்டத்தின் பிரகாரம் நடவடிக்கை எடுக்க கோருகின்றோம். ராஜபக்சர்கள் திருடர்கள் என கடந்த காலங்களில் கூறியிருந்தீர்கள். 18 பில்லியன் டாலர்களை உகண்டாவுக்கு விமானம் மூலம் கொண்டு சென்றதாக தெரிவித்தீர்கள். உடனடியாக இது குறித்து சாட்சிகளை தேடி உடனடியாக விசாரணை குழு ஒன்றினை நிறுவி இவற்றை கண்டுபிடியுங்கள். ஏனெனில் இந்த பணத்தினை வெளிநாட்டுக்கு அனுப்பியதாக நீங்கள் தான் கூறியிருந்தீர்கள். இதனை கண்டுபிடிக்காது விட்டால் இதன் பின்னால் மக்கள் விடுதலை முன்னணி தான் இருக்கும் என மக்கள் நினைப்பார்கள். நாடாளுமன்ற தேர்தலுக்கும் பழைய கதையினையே கூறி ஊடக நாடகத்தினை முன்னெடுக்க வேண்டாம் எனவும் அது நாட்டுக்கு செய்யும் பாரிய அநீதியாகும் எனவும் தெரிவித்துள்ளார். 2024 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை நாளை முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். 2024 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை நாளை ஆரம்பமாக உள்ளது. இதற்கமைய எதிர்வரும் 8ஆம் திகதி வரை விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் சட்டத்தின் பிரகாரம் தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாள் தொடக்கம் 7 முதல் 14 நாட்களுக்குள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தபால் மூலம் வாக்களிப்பதற்கு தகுதியுடைய அனைவரும் நிறுவன பிரதானிகளின் கையொப்பத்துடன் அக்டோபர் 8ஆம் தேதிக்கு முன்னதாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்குமாறு தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் கோரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை எதிர்வரும் நவம்பர் 14ஆம் தேதி பொது தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் அக்டோபர் 4ஆம் தேதி தொடக்கம் 11ஆம் தேதி வரை வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் எனவும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு துப்பாக்கிகளை உடனடியாக பாதுகாப்பு அமைச்சிடம் ஒப்படைக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சேவைகள் பிரிவினால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கடிதங்களை உரிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு உடனடியாக அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என நாடாளுமன்ற சேவைகள் பிரிவின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதன் மூலம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த அனைத்து வசதிகளும் இழக்கப்படும். இதன்படி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கொடுப்பனவு, பணிக்குழாமினருக்கு வழங்கப்படும் கொடுப்பனவுகள், எரிபொருள் வசதிகள் மற்றும் முத்திரை கட்டணம் என்பன இழக்கப்படும். ஆனால் மாதிவில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குடியிருப்பு வளாகத்தில் வழங்கப்பட்டிருந்த குடியிருப்புகளை மட்டும் தேர்தல் நடைபெறும் நாள் வரை பயன்படுத்த வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் பொது தேர்தலில் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படாத அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தேர்தல் முடிந்து மறுநாள் மீண்டும் தங்கள் குடியிருப்புகளை ஒப்படைக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. புதிதாக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவின் கொள்கைகள் மற்றும் வழங்கப்பட்ட உறுதிமொழிகள் குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில் நிறைவேற்றப்படுகின்றனவா என்பது தொடர்பில் ஆராய உள்ளதாக ஆசிய தேர்தல்கள் கண்காணிப்பு தொடரின் தலைவர் பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோகன கெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் வருடாந்த மதிப்பீட்டு செயற்பாடு ஒன்றை ஆரம்பிக்க உள்ளதாகவும் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள
பெப்ரல் அமைப்பின் அதிகாரிகளை நியமித்துள்ளதாக கெட்டியாராய்ச்சி இதன்போது தெரிவித்தார். கொள்கைகளுக்கு ஏற்ப அரசாங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றனவா என்பது ஆராயப்படுவதுடன் அதனை பொதுமக்கள் அறிய வாய்ப்புகள் உள்ளது எனவும் கூறியுள்ள அவர் இலங்கை முகம் கொடுத்துள்ள பொருளாதார மற்றும் அரசியல் நெருக்கடிக்கு மத்தியில் நாட்டை கட்டியெழுப்ப வேண்டிய விடயத்தை மேற்கொள்ள கூட்டு முடிவு என்பது அவசியம் எனவும் அவர் தெரிவித்தார். அதற்காக நிர்வாக சேவையில் அதிகாரிகள் உள்ளிட்ட ஏனைய தொழிற்குழுக்கள், தொழிற்சங்கங்கள், வணிக சமூகம், சிவில் அமைப்புகள், அனைத்து அரசியல் கட்சிகள் உள்ளிட்ட துறைகளில் உள்ளவர்களுடன் தொடர்ந்து கலந்துரையாடி உடன்பட்டு இலங்கையில் இனங்கள் மற்றும் நாட்டை கட்டியெழுப்ப அவசியமான ஆதரவை வழங்க வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் புதிய ஜனாதிபதி தேர்தல் சீர்திருத்தங்களை விரைவில் மேற்கொள்வார் என நம்பிக்கை வெளியிடுவதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் நிதி சுதந்திரம், தேர்தல்களில் விசேட தேவைகள் உள்ளவர்களுக்கு தேவையான விடயங்களை விரிவுபடுத்துதல், தேர்தல் அட்டவணையை யதார்த்தமாக மாற்றுதல், பெண்கள் மற்றும் இளைஞர் பிரதிநிதித்துவத்தை விரிவுபடுத்தல் அதனுள் முதன்மை என அவர் தெரிவித்துள்ள அதேவேளை வெளிநாடுகளில் இருக்கும் வாக்குரிமையை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையையும் பணிப்பாளர் இதன்போது தெரிவித்துள்ளார். தொடர்பான இந்திய செய்திகள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் துணை முதல்வராக உதயநிதியை தேர்வு செய்துள்ளார். அவருக்கு நான் அறிவுரை கூற ஒன்றும் இல்லை என திமுக துணை பொதுச் செயலாளர் அமைச்சர் கனிமொழி தெரிவித்துள்ளார். அத்துடன் துணை முதல் அமைச்சராக அறிவிக்கப்பட்ட உதயநிதி ஸ்டாலினிற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவர் சிறப்பாக செயற்பட வேண்டும். அறிவுரை யாருக்கும் அவசியம் இல்லை. எல்லோருக்கும் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும் என்றும் நான் அறிவுரை கூற வேண்டிய அவசியம் இல்லை. துணை முதலமைச்சர் நியமனம் என்பது முதல் அமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் முடிவு எனவும் அவர் குறிப்பிட்டார். ஐநா பொதுசபையில் இந்தியாவை நிரந்தர உறுப்பு நாடாக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டு வரும் நிலையில் இதற்கு அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ் மற்றும் போர்த்துகல் உள்ளிட்ட நாடுகள் ஆதரவு தெரிவித்த நிலையில் இக்கருத்தை ஐநா பொதுசபை கூட்டத்தில் வலியுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்தியாவை நிரந்தர உறுப்பு நாடாக்க ரஷ்யா ஆதரவு தெரிவித்துள்ளதாகவும் இது தொடர்பாக ஐநா பொதுசபையில் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் பேசும்போது சந்தேகத்திற்கு இடமின்றி ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் உலகளாவிய தெற்கின் பிரதிநிதித்துவத்தை விரிவாக்க வேண்டிய அவசியம் உள்ளது. பிரேசில் மற்றும் இந்தியாவின் கோரிக்கையை ஆதரிப்பதாகவும் அதே நேரத்தில் ஆப்பிரிக்க ஒன்றியத்தின் முயற்சிகளை ஆதரிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தொடர்பான உலக செய்திகள். பாகிஸ்தானில் மேலும் 3 எம்போக்ஸ் தொற்றுள்ளவர்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதன்படி சவுதி அரேபியாவில் இருந்து பாகிஸ்தானின் கராச்சி விமான நிலையத்திற்கு வந்த 3 பயணிகளுக்கு மருத்துவ பரிசோதனையின் பின்னர் எம்போக்ஸ் அறிகுறிகள் தென்பட்டதாக கராச்சி விமான நிலைய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் இதற்குரிய பாதுகாப்பு நடவடிக்கையாக விமான நிலைய அதிகாரிகள் குடிவரவு பகுதி மற்றும் நடைபாதைகளை கிருமி நீக்கம் செய்துள்ளனர் என கூறப்படுகின்றது. ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் லெபனானுக்கான தனது தலைவர் பதா ஷெரீப் அபு அல் அமினி கொல்லப்பட்டுள்ளார் என வெளிநாட்டு செய்திகள் தெரிவித்துள்ளன. பதா ஷெரீப் அபு அல் அமினி ஹமாஸ் அமைப்பின் வெளிநாடுகளுக்கான தலைவராகவும் அமைப்பின் வெளிநாட்டு தலைமைத்துவ குழுவில் ஒருவராகவும் விளங்கினார் என ஹமாஸ் தெரிவித்துள்ளது. தென் லெபனானின் அல்பாஸ் முகாமில் அமைந்திருந்த அவரின் வீட்டின் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டார் என ஹமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்பான விளையாட்டு செய்திகள். அபுதாபியில் நடைபெற்ற 2வது T20 போட்டியில் ராஸ் அடேரின் அற்புதமான சதத்தின் உதவியுடன் அயர்லாந்து தென்னாப்பிரிக்காவை தோற்கடித்து வரலாற்று படைத்துள்ளது. சஜித் கிரிக்கெட் மைதானத்தில் நேற்று இரவு நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் துடுப்படுத்தாடிய அயர்லாந்து அணி 6 இலக்கு இழப்பிற்கு 195 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. அணி சார்பில் ரோஸ் அடேர் 58 பந்துகளில் 5 பவுண்டரிகள் 9 சிக்சர்கள் அடங்கலாக 100 ஓட்டங்களை எடுத்திருந்தார். பின்னர் பதிலுக்கு துடுப்படுத்தாடிய தென்னாப்பிரிக்க அணியால் 20 பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் 9 இலக்கு இழப்பிற்கு 185 ஓட்டங்களை மாத்திரம் பெற முடிந்தது. இதனால் அயர்லாந்து 10 ஓட்டங்களால் வெற்றியை பதிவு செய்துள்ளது. தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான ஆண்கள் T20 போட்டியில் அயர்லாந்து அணி பெறும் முதல் வெற்றி இதுவாகும். இந்த வெற்றியின் மூலம் 2 போட்டி கொண்ட T20 தொடரினையும் அயர்லாந்து 1-1 என்ற கணக்கில் சமன் செய்தது. இரு அணிகளுக்கும் இடையிலான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரின் முதல் போட்டி எதிர்வரும் புதன்கிழமை அபுதாபியில் ஆரம்பமாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர செய்திகளுடன் இணைந்திருக்கலாம். வணக்கம்.